எல்லாருக்கும் வணக்கம். இப்ப சினிமாஸ் தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன். தல அஜித் அவரோட திரைப்படம் தல 56 அப்படின்னு சொல்லிட்டு வீரம் சிவா அவரோட இயக்கத்துல எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த திரைப்படத்துல ஸ்ருதி ஹாசன் வந்து ஜோடி சேர்ந்திருக்காங்க. முதல் முறையா லட்சுமி மேனன் இவருக்கு தங்கச்சியா நடிச்சிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த தீபாவளி கண்டிப்பா எல்லாருக்கும் தல தீபாவளியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பொதுவா தல படம் எடுக்க போறாங்க அப்படின்னாவே பாடல், அந்த படத்தோட எப்ப ரிலீஸ் ஆகுது அந்த டேட்ஸ்க்கு முன்னாடி தல படத்தோட டைட்டில் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. அந்த வகையில தல ரசிகர்கள் எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தல படத்தோட 56 டைட்டில் என்ன அப்படின்றது தெரிய வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த அன்னைக்கு டைட்டில் ரிலீஸ் பண்ணல. நேத்து நைட் டைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தல படத்தோட மாஸ் டைட்டில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நிறைய டைட்டில்ஸ் வந்து சூஸ் பண்ணி அதுல வேதாளம் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் பிக்ஸ் பண்ணிருக்காங்களாம். பொதுவா விக்ரமாதித்யன் கதையெல்லாம் பார்த்திருப்போம். வேதாளம் வந்து விக்ரமாதித்யன் கதை கேட்டு திருப்பி முருங்கை மரத்துல ஏறும் அப்படின்ட்டு. ஆனா அந்த வேதாளம் மூலமா தான் விக்ரமாதித்யனோட வாழ்க்கையே மாறும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். சோ டைட்டில வச்சு தல அவரால எத்தனை பேரோட வாழ்க்கை இந்த படத்துல மாற இருக்கு அப்படின்றத கதை அம்சமா சிவா அவர்கள் எடுத்திருப்பாரு. அதனாலதான் டைட்டில் வச்சிருப்பாரு அப்படின்னு கூட என்ன தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் கதை அப்படின்னு சொன்னாங்க. இதுல கால் டாக்ஸியா ஒர்க் பண்றாரு அஜித் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. தல ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்தா டைட்டில் வெளிவந்துருச்சு. கூடிய உள்ள படமும் ரிலீஸ் ஆக போது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்டேட்ல அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா famstar.com தொடர்ந்து பாருங்க.